ராஜாத்தி இவ்வளோ காலையில்? வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. லொகேஷன் ரொம்ப தூரமா. அப்படியா? ஆமாம்மா. சரி, நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன். கண்டினியூட்டி ட்ரெஸ்ஸை மொத்தத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்கம்மா. இவர் யாருன்னு தெரியுமா? ஆர்கே சாரோட சன். தெரியுமா? காலையில ஷூட்டிங் போகணுமா? இன்னைக்கு லொகேஷன் கொஞ்சம் தூரத்துலயா. நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சரி சரி, நான் கிளம்புறேன். வரேன். சுமிதா மேடம் எங்க இருக்காங்க? இதோ அங்க மேக்கப் ரூம்ல இருக்காங்க. நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க ഷൂട്ടിംഗിൽ இருக்கீங்க. എത്ര വർഷമായി സാറിനെ കണ്ടിട്ട്. ഞാൻ പല പ്രാവശ്യം എറണാകുളത്ത് വന്നപ്പോ സാറിനെ അന്വേഷിച്ചു. വീട് ഷിഫ്റ്റ് ചെയ്തെന്ന് ആരോ പറഞ്ഞു. ഇരിക്കൂ സാർ. സ്വന്തമാ വീടില്ലാത്തവര് വീടുകൾ അങ്ങനെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. സാറിന് പറയത്തൊക്കെ ചേഞ്ച് ഒന്നുമല്ല. ആകെ ഒരു മാറ്റം, സാറ് കുറച്ച് തടിച്ചിട്ടുണ്ട്. നീ ഇപ്പോ മലയാളം നന്നായി പറയുന്നുണ്ടല്ലോ. എല്ലാം സാറിന്റെ അനുഗ്രഹമാണ്. ഇരിക്കേ. സാർ, അപ്പുറം ഏതാ വിശേഷം ഇരിക്കാ? വിശേഷം എന്ന് പറയാൻ ഒരു ഗ്യാപ്പിന് ശേഷം ഞാൻ ഒരു ചിന്ന സിനിമ എടുക്ക പോறேன். சில்ட்ரன்ஸ் ஃபில்மா சார் நீங்க எடுக்க போறது? அப்போ எனக்கு வேஷம் இல்லையா? இவ்வளவு பெரிய நடிகையாயிட்டும் നിന്റെ മുട്ടാൾത്തനത്തിന് ഒരു കുറവില്ല. அது என்னோட பேசிக் கேரக்டர் தானே சார். அது என்னால எப்படி மாத்திக்க முடியும்? நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா. அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார்? நான் உங்க சினிமால ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமுனரேஷனும் தர வேண்டாம், ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார்? அந்த வீடு நீ வாங்கியதானோ? இல்ல சார், அது ஆர்கேயோட வீடு. ஆர்கே ராம்குமார் எல்லாருக்கும் தெரியும். നിന്നെ പോലെ ഇന്നസെന്റായ ഒരു പെണ്ണുക്ക് വന്ന ഏമാറ്റം. அந்த ஆளுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம், நாம வேற விஷயம் பேசலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க தான். எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்வ்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. மத்தபடி அவர் மேரிடுனோ அன்மேரிடுனோ எதையுமே நான் யோசிக்கல. எந்த ஒரு சோஷியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத, ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத, மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். ஆர்கேக்கு மனைவியும் மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல. 2 வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல.
அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு. சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். அதெல்லாம் என்னோட விதின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஒரு நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். പക്ഷേ ഞാനൊന്ന് ചോദിക്കട്ടെ, நீ இத்தனையும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு. என்ன இருக்கும் உன் கையில்? சொந்தமாக ஒரு வீடு, கார், பேங்க் பேலன்ஸ்? நத்திங். ഈ സിനിമ ഫീൽഡിൽ നാളെ നിനക്ക് വരെ ചാൻസ് കുറഞ്ഞ് ഈ ഗ്ലാമർ ഇല്ലാതെ പോனா உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஆர்க்கையும் இருக்காது. உன்னை வேதனைப்படுத்த வேண்டி പറഞ്ഞതല്ല. இப்படி எதுவும் நடக்காம இருக்கட்டும். இனிமேலாவது நீ ஃபியூச்சரை பத்தி சிந்திக்கணும். கால் ஷீட்டிന്റെ കാര്യം എത്ര നാൾ വേണമെങ്കിൽ நான் വിളിച്ചു പറയാം. சார், நீங்க எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க. நாங்க வந்து ரெடியா நிப்போம். சரி. இன்னைக்கு தானே பாம்பேலேருந்து அந்த ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வரதா சொன்னேன். இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு அங்கே ஏதோ ஃபைனான்ஷியரோட ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்களாம். அவங்க மேனேஜர் சொன்னார். ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறதுனால கதையை டீட்டெயில்டாக கேட்டுட்டு கமிட் பண்ணால் போதும். 2 ஹீரோயின்ஸ் வேறு சொல்கிறேன். உனக்கு அதில் முக்கியத்துவம் இல்லைன்னா பண்ணுறது வேஸ்ட்டு. 2 நாளுக்குள்ள சினாப்சிஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டர் இல்லைன்னா விட்டுருவோம். இன்னைக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார் வந்திருந்தாரு. ஒரு புதுசா ஒரு படம் பண்ண போறதா சொன்னாரு. டேட்டு ஏதாவது கேட்டு வந்தாரோ? எஸ், அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு. அதில் நான் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத ஆஃபர்லாம் கொடுக்குற? எதுவும் வேண்டாம், அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சேன்னா அமௌண்ட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா? நீ டப்பிங் பேசுறது இல்லை. ஷூட்டிங் முடிஞ்ச கையோடவே பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷாக வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு தான் இறக்க குணமாச்சு. சம்பளம் வாங்குற விஷயத்தில் உனக்கு இப்போவும் சாமர்த்தியம் பத்தலை. இலவசமாக படம் பண்ணுறேன். ராம்குமார் சார் இருக்காங்களா? இல்லைங்க, அம்மா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க. அம்மா, யாரோ 4 பேர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா? யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். We are coming from Union Bank. ராம்குமார் சாரை பார்க்கணும். ஆர்கே இங்கே இல்லை சார். இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்ன விஷயம்? மேடம், லோன் அமௌண்ட்டுக்கு 6 மாசமா பேமெண்ட் எதுவும் வரல. நாங்கள் பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னும் லேட் பண்ணா இந்த வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ண வேண்டியது. சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்கள் வரோம் மேடம். வரோம் மேடம்.